ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இன்னைக்கான காணொலியில நாம அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே இத்தாலியில நடந்து முடிஞ்ச சந்திப்புல என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு நம்ம யோசிக்காம இதுலயாச்சும் ஒரு முடிவு எடுத்தாங்களா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். பிகாஸ் மஸ்கட்ல வச்சு முதல் கட்ட சந்திப்பிலேயே அடுத்த பேச்சுவார்த்தைக்கு நம்ம போலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இவங்க போனாங்க. அதனால இவங்க இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலயாச்சும் ஏதாச்சும் ஒரு முடிவை எட்டினாங்களா இல்ல அடுத்த மீட்டிங்க்கு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நம்ம விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பிளஸ் புட்டின் உக்ரைன் மக்களுக்கு கொடுத்த ஒரு இன்ப அதிர்ச்சியான செய்தியை இன்னைக்கு நம்ம பார்த்து இன்னைக்கான வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான செய்திகளை ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட். சுமார் 4 மணி நேரத்துக்கும் மேலாக ஒமானின் ஃபாரின் மினிஸ்டர் தலைமையில ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்த இன்டைரக்ட் டாக்னு சொல்லப்படும் மறைமுக பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒமான்ல நடத்தப்பட்டது தொடர்ந்து செகண்ட் ரவுண்டானது இத்தாலியில நடந்து முடிஞ்சிருக்கு. ஏன் இது மாதிரியான இடமாற்றம், இதற்கு யாரு காரணம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான முக்கிய காரணமா இருப்பது அமெரிக்கா தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அமெரிக்கா தெளிவா சொல்லிட்டாங்க ஒமான் கிட்ட, இது மாதிரி செகண்ட் ரவுண்ட் எங்களுக்கு சாதகமான இடத்துல வைங்க, இத்தாலியில வைங்க அப்படின்னு ஒமானுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த இடத்துல காய் நகர்த்தினாங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த ஒரு அலைன்மெண்ட்டை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்காக, ஈரானுக்கு எந்த சந்தேகமும் வராம இருக்கிறதுக்காக ஒமான் இதை எப்படி கையாண்டாங்கன்னா, ஒரு மீட்டிங் ஆனது ஈரானின் சாதகமான சூழலையும் மற்றொரு மீட்டிங் ஆனது அமெரிக்காவின் சாதகமான சூழலையும் நடக்கட்டும் அப்படின்னு ஒரு மீட்டிங் ஒமான்லயும் ஒரு மீட்டிங் இத்தாலியிலையும் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு மீட்டிங் மிடில் ஈஸ்ட்லயும் ஒரு மீட்டிங் யூரோப் யூனியன்லயும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஈரான் 9 அம்ச கோரிக்கையுடன் நேற்று விக்டாப் தலைமையிலான குழுவை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சாங்க. இதோடைய அவுட்புட் ஈரானுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியான செய்திகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பிகாஸ் அராக்ஷி மீட்டிங் முடிஞ்சு என்ன சொல்லியிருக்கிறாரு, மிகவும் நல்ல முறையில பேச்சுவார்த்தை முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஈரான் இது மாதிரி எல்லாம் சொல்றது மிகவும் அரிதான விஷயம். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் ஈரானுக்கு அமெரிக்கா கூட நடத்தின பேச்சுவார்த்தையில இந்த செகண்ட் ரவுண்ட்ல கிளிக் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் அராக்ஷின் செய்தி நமக்கு சொல்ல வருது. பட் இப்போ வர எதுவும் அபிஷியலா முடிவு செய்யப்படல அப்படிங்கிறதையும் இங்க நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். அமெரிக்காவின் 3.67% என்ரிச்டு யுரேனிய விவகாரத்தையும் ஈரான் ஒத்துக்கிட்டாங்கிற மாதிரி தான் செய்தி நமக்கு சொல்லுது. பிகாஸ் ஈரான் சார்பா அமெரிக்காவிடம் இதற்கு எப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, எங்க மத கோட்பாட்டுல பெரும் அழிவை ஏற்படுத்தும் மனித குலத்தை நாசப்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ நாங்க எங்க மதத்தை ரொம்ப கடுமையா ஃபாலோ பண்றவங்க, அதனால நாங்க அணு ஆயுதத்தை மக்கள் மீது பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு அணு ஆயுதத்தை பத்தி தன்னுடைய கருத்து என்ன, அங்க எந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு சென்டிமெண்டா சொல்லி புரிய வச்சிருக்காங்க. இப்போதைக்கு அமெரிக்காவை இங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க வந்த ஈரான் டெலிகேஷன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதே மதத்தை சேர்ந்தவங்க தான் பாகிஸ்தான். அவங்க யுரேனியம் என்ரிச் பண்ணி நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கி இந்தியாவை பயன்படும் அப்படின்னு வச்சிருக்கிறப்ப ஈரான் அதே மதத்தை ஃபாலோ பண்றவங்க அதையே வேற மாதிரி இவங்க சொல்லி இப்போதைக்கு அமெரிக்காவை ஆஃப் பண்ணி வச்சிருப்பது யாரை நம்புறதுன்னு தெரியல தாசனா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு டைலாக் மனசுல வருது. சரி, அமெரிக்கா சார்பா என்ன எதிர்பார்க்கப்பட்டது, ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு போனாங்க. ஈரானும் கிட்டத்தட்ட அதே தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அணு ஆயுதம் பிரயோகிக்க கூடாதுன்னு இருக்கிறப்ப நாங்க பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பது இங்க இந்த நியூக்ளியர் என்ட்ரி செய்யப்பட்ட யுரேனியமானது இது எல்லாமே டிஃபென்சிவ்காக தான் பயன்படுத்தப்படும், அஃபென்சிவ்க்கு பயன்படுத்தப்படாது அப்படின்னு இப்ப அமெரிக்காவுக்கு ஒரு ஹோப் கொடுத்திருக்கு அப்படிங்கறத தான் இந்த செய்தியில இருந்து நாம எடுத்துக்க முடியும். 4 மணி நேரத்தும் தாண்டி நடந்த இன்டைரக்ட் டாக்ல இது மட்டும்தான் நடந்திருக்கு, இன்னும் எந்த முடிவும் எட்டப்படல அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கும் செய்தியா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த செகண்ட் ரவுண்ட் நெகோசியேஷன்ல இவங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க, அவங்க என்ன நிலைப்பாட்டை எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கட்டத்திற்கு இவங்க போயிருக்கிறாங்க. அப்ப அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், வரும் சனிக்கிழமை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஒமானின் மஸ்கத்துல அகைன் ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சோ அங்கே யுஎஸ் மற்றும் ஈரான் டெலிகேஷன்ஸ் இன்டைரக்ட் டாக் நடத்த போறாங்க. ஆனா அதற்கு முன்னாடி 23ஆம் தேதி வரும் புதன்கிழமை ஒரு மீட்டிங் இருக்க சொல்லி அராக்ஷி பெற்றிருப்பதா நமக்கு செய்தி இருக்கு. அதனால 23, 26 ஆகிய 2 தேதிகள்ல பேச்சுவார்த்தை நடக்கும் போல எனக்கு தெரியுது. பட் கண்டிப்பா 26ஆம் தேதி ஒரு மீட்டிங் இருக்கு. இந்த செகண்ட் ரவுண்ட் நல்லபடியா முடிஞ்சதால ஈரான் ஸ்டாக் மார்க்கெட் வரலாற்றின் புது உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 3.01 மில்லியன் பாயிண்ட் முதல் தடவை ஈரானின் ஸ்டாக் மார்க்கெட் தொட்டிருக்கு. ஸோ இதுவே நமக்கு தெரியப்படுத்துது இந்த ஒரு பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா போகுது அப்படின்னு. இந்த பக்கம் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே இந்த நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே யமானின் ஹூத்திகள் மீது தன்னோட தாக்குதலை அமெரிக்கா தொடுத்திருக்காங்க. தன்னோட குண்டுவீச்சு விமானம் மூலியமா மிகப்பெரிய தாக்குதலை மீண்டும் ஒரு முறை யமானின் ஹூத்திகள் மீது அமெரிக்கா தொடுத்திருக்காங்க. அண்ட் 21வது MQ-9 அப்படிங்கிற ரீபோர்ட்டுகளை ஹூத்திகளும் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய செய்தியா இருக்கு.
ஆனா இங்க ஓரளவுக்கு ஸ்மூத்தா போறப்ப இஸ்ரேல்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அதுல ஈரானிடம் இப்ப இல்ல, எப்பயுமே அணு ஆயுதம்ங்கிற ஒண்ணு இருக்காது, அது அவங்க கைக்கு கிடைக்க போறது இல்ல, அதுல நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு போஸ்ட பதிவு பண்ணி எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. இவர் எதற்கு தேவையில்லாம இப்ப போஸ்ட் பதிவு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போத் யுஎஸ் மற்றும் ஈரானுக்கு சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. நீங்க அமைதியா 3.67% என்ரிச்டு யுரேனியம் இருக்கட்டும்னு நீங்க அனுமதிச்சாலும், நியூ கோருக்கு எந்த பிரச்சனை வராதுன்னு அமெரிக்கா சார்பாக ஒப்புதல் கொடுத்தாலும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். தேவையான ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது எங்களின் தாக்குதல் இருக்கக்கூடும், நடத்தக்கூடும் அப்படிங்கிறது தான் நெத்தன்யாஹூ இந்த ஒரு செய்தி மூலியமா இந்த 2 நாடுகளுக்கும் சொல்ல விரும்புவது. எக்ஸாக்டா இஸ்ரேல் தான் எங்களுக்கு ஆபத்தா இருக்கு, இந்த பேச்சுவார்த்தை நடக்க விடாம தடுப்பது இஸ்ரேலா தான் இருக்கும் அப்படின்னு யுஎஸ் டெலிகேஷனிடமும் ஆராய்ச்சி தான் சொன்னாரு. கரெக்டா இந்த இடத்துல அதை பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ இதை பத்தி உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த செய்திக்கு நான் நகர்றேன். ஈஸ்டர் ஸ்பெஷல். குட் ஃப்ரைடே முடிஞ்சு வரும் ஈஸ்டருக்கு 30 மணி நேர சீஸ்ஃபயரை அமல்படுத்துறேன். சோ உக்ரைனிய மக்கள் மீது ரஷ்யாவின் எந்த தாக்குதலும் இருக்காது, உக்ரைனிய மக்கள் அமைதியா அவங்களுடைய ஈஸ்டரை கொண்டாடலாம் அப்படின்னு உக்ரைன் மக்களின் நலன் கருதி 30 மணி நேர சீஸ்ஃபயரை ரஷ்யாவின் அதிபர் புட்டின் அமல்படுத்தியிருக்காரு. இது ஒரு யூனிலேட்டரல் அறிவிப்பு தான், விச் மீன்ஸ் ரஷ்யா மட்டும் தான் தாக்குதல் நடவடிக்கையை தற்போதைக்கு நிறுத்தி வைப்பாங்க, உக்ரைன் நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இதை சொல்லிட்டே கையோட ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு புட்டின். சீஸ்ஃபயர் முடிஞ்ச உடனே உக்ரைன் என்ன பண்ணாங்களோ அதற்கு தக்க பதிலடியை கொடுக்க தயார் நிலையில நீங்க இருக்கணும், உடனே அதற்கான ரிஃப்ளெக்ஷனை நீங்க காட்டணும், அந்த அளவுக்கு நீங்க தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதையும் புட்டின் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. புட்டினின் ஈஸ்டர்ன் சீஸ்ஃபயரை ரஷ்யாவை வெறுக்கும் பல நாடுகள் உட்பட இதை வரவேற்று பேசியிருக்கிறாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி இது வெறும் வேஷம் தான், ஈஸ்டர் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது மூலமா தான் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு உலகத்திற்கு புட்டின் காட்ட விரும்புறாரு. நாங்க 30 நாள் சீஸ்ஃபயரை கேட்கிறோம், அதற்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, 30 மணி நேரம் சீஸ்ஃபயர் ஒத்துக்கிறது மூலியமா இவர் நல்லவர் ஆயிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வியோட ஈஸ்டர் சீஸ்ஃபயருக்கான தன்னோட கருத்தை ஜெலன்ஸ்கி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கான காணொலி இதுதான் நண்பர்களே. இது போன்ற பல செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.